இம்பார்ட்டன்ட் டேல நம்ம ஒரு வீக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் வீக் இது வந்து நவம்பர் 19லேருந்து நவம்பர் 25 வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். அதுதான் வந்து அதே மாதிரி ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் 60 இயர்ஸ் ஆஃப் ஐசிஓஎம்ஓஎஸ் ஆக்ஷன்ஸ். இந்த ஐசிஓஎம்ஓஎஸ் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் கவுன்சில்ஸ் ஆன் மோனுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ், அதாவது அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸும் அதில் கிடைக்கிற வந்து அந்த சிற்பங்கள் மோனுமெண்ட்ஸ் சொல்லுவோம்ல. ஸோ அதுக்காக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களோட 60 இயர்ஸையும் அப்சர்வ் பண்ணுறதுக்காக வச்சது தான். ஸோ டிக்ளேர் பண்ணது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்காங்க, ஏஎஸ்ஐ. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1978 வந்து யுனெஸ்கோ வந்து ஒரு குளோபல் இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கிறாங்க, அதாவது நம்ம ஹெரிட்டேஜை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் வீக் தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஏஎஸ்ஐ தான், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்களா, அவங்களும் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்ம இந்தியாவோட ரிச் கல்ச்சரை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆர்கிடெக்சரல் ஹெரிட்டேஜ் நம்ம முன்னாடியிலேருந்து எப்படி கட்டடக்கலை இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமாக பாதுகாத்துக்கிறணும். அதே மாதிரி இதில் வந்து பப்ளிக் பீப்புள்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து முக்கியமாக இருக்கணும் இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதில்ல. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்றக்காக தான் இந்த மாதிரி டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி இயர் நவம்பர் 19 to 25 வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் வீக். தேங்க்யூ.